ஹலோ गाइस, இன்னைக்கு ஸ்டிக் மான்வாவோட 92வது எபிசோட தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒண்டி கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க நம்ம இஸ்லோரா தேங்க்ஸ் சொல்றா. நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஏன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும். இல்ல பரவாயில்ல, நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, இது எங்களோட கடமை தான். அதே மாதிரி நம்ம கூட தான் இந்த ரோச் லேடி இருக்காளே, அது வரைக்கும் நம்ம எதுக்கு கவலை பண்ணோம். நம்ம பூம்னு சொன்னாலே போதும், எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே ரோச் லேடி? அவளுக்கு அங்க பயங்கரமா வியர்வியா ஊத்துது. அவ அப்படியே கீழே உட்காந்துடுறா. ரோச் லேடி என்ன ஆச்சு, என்ன விஷயம்? அப்பனா வெயிட் பண்ணு, இதுக்கு முன்னாடி அவ அட்டாக் பண்ணால, அதுல நீ மாட்டிக்கினால கண்டாமினேட் ஆயிட்டியா என்ன? அப்பனா என் கிட்ட வராத. நான் அந்த ஹேமர் கேர்ள் அட்டாக் பண்ணதுல உனக்கும் கண்டாமினேஷன் பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தள்ளி ஏறு. இல்ல நான் ஒன்னும் கண்டாமினேட் ஆகல. என்ன விஷயம்னா அவ தாக்குன அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உன்னோட பாடியை நான் திரும்ப ரீஜெனரேட் பண்ணாலும் எனக்குள்ள அந்த டேமேஜஸ் அப்படியே தான் இருக்கு. நான் யோசிச்சு கூட பார்க்கல கண்டாமினேட் ஆன யூசர்ஸ் இவங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. கண்டிப்பா நம்ம திரும்பவும் ஃபியூச்சர்ல ஃபைட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அட பரவாயில்லப்பா, என்ன நீ பேசுற, அது வந்து நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நீ இருக்க, நான் இருக்கேன், அப்புறம் என்ன வேணும்? நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. யாருக்கு தெரியும், இப்போ வந்து நம்ம கொன்னுட்டோம். ஆனா இதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் வந்தா மாஸ்டரால திரும்பவும் ரிவே ஆக முடியாது. ஆனா இப்போ நம்ம கொன்னவங்க யூசர்ஸ் தான், கண்டிப்பா அவங்க திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னமும் இதே மாதிரி அவங்க லெவலப் ஆனா அவ்வளவுதான், கண்டிப்பா அவங்க கொடூரமா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் கேரண்டியா நம்மளால ஜெயிக்கவும் முடியாது. அட என்ன ரோச் லேடி, நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? அப்படி ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கூட தான் பீஸ் இருக்கானே. நீ எவ்வளவு சொல்றனா நானும் நம்புறேன். இந்த சைடு அந்த வளர்ற மரத்தை காட்டுறாங்க. அந்த மரத்தை முன்னாடியே அந்த பர்சனை நின்று சொல்றான், நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துல இதுக்கு ஒரு விட்னஸா இருக்க போறோம். நான் என்னோட மாஸ்டர் அவரு திரும்பவும் உயிரோட வர போறாரு. திரும்பவும் ஃபைனலா ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு, அதை நான் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் தேவையான பவர் வச்சு லைஃப் எனர்ஜியை என்னால கொண்டு வர முடியும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தன் தான் சூட் ஆவான், அது வேற யாரும் இல்ல, அதுதான் காட் ஆஃப் கேஸ். அந்த பீஸ் அவன் தான் கரெக்டா இருப்பான். அவனை தோக்கடிக்கிறதுக்கு நான் இன்னமும் ஸ்ட்ராங்காமானு நினைக்கிறேன். போன வாட்டியே நான் சண்டை போடும் போது என்னோட நிலைமையை அவன் மோசமாக்கிட்டான். முக்கியமா அவனோட காட் ஆஃப் கேஸ் அந்த ஃபார்ம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இந்த வாட்டி நான் ஃபைட் பண்ணா கண்டிப்பா அது மீனிங்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா என்னோட சாவுக்கு என்னோட கிரேவ தோன்ற மாதிரி ஆயிடும். நான் திடீர்னு அவனோட உடம்புல இருந்து பயங்கரமா ஒரு விஷயம் க்ளோ ஆகுது. மாஸ்டர் என்ன இது? அந்த ரவுண்டா இருக்கிற விஷயத்துல இருந்தும் ஏதோ ஒரு கை வந்து பயங்கரமா வெளியில வருது. அப்படியே அவனை பிடிக்கிற மாதிரி வந்தா பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடான். நான் வந்து உனக்கு என்னோட பவரை கொடுக்க போறேன். இன்னும் ஒரு வாய்ஸ் கேக்குது. சீன்லயே அந்த நன்னு சிஸ்டர் பக்கத்துல எல்லாம் ஏதோ பிசு பிசுப்பா அப்படியே செதற ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த மாஸ்டரோட கை அவனை அப்படியே நசுக்கிட்டு இவங்க இருக்கிற நன்னு அக்காங்களா பாக்குறாங்க. எனக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, இவங்களோட கண்ணில் தான் அது கட்டி வச்சிருக்காங்களே, அதால எப்படிதான் பார்க்க முடியுதோ. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் திரும்பவும் அப்படியே வந்து நிக்கிறான். அவனோட முடி இன்னமும் நீளமைது. அவன் ப்ரீஸ்ட் ஆஃப் கண்டாமினேஷனா மாறிடுறான். அவனோட லெவலும் 9999 இருக்கு. சிம்பிளா சொன்னா 10,000. கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி போச்சுன்னா பேத் ஆஃப் அசடன் அந்த ஃபார்முக்கு போக முடியும். நீங்க அதை கிளியர் பண்ணிட்டா நீங்க இதுக்கப்புறம் அசடன் பீயிங்கா மாற முடியும். கேட்டோடனே அங்க பயங்கரமா ஆளு சிரிக்கிறான். அவ்வளவுதான், எனக்கு பயங்கரமான பவர் சந்திச்சு. இதுக்கப்புறம் அவனை விட்டு வைக்க போறதுல நான் யாருன்னு அவனுக்கு காட்ட போறேன். அவன் அதே வேகத்தோட அந்த கிரகத்தை விட்டு பயங்கர வேகமா வெளியில போறான். அவனால இப்ப பறந்தே டைமென்ஷன் தானியும் டிராவல்லாம் பண்ண முடியுது. அவன் டைரக்டா லேண்ட் ஆஃப் டிராகன், அதாங்க நம்ம கலாடியோ இருக்கிற அந்த லேண்டு, இங்க வந்து அவன் வரான். அந்த இடம் இப்ப பியூரிஃபிகேஷன் பண்ணனாலேயே அந்த இடம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. அதான் நம்ம ஹீரோ மத்தவங்களா இருப்பாங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. யாராதுன்னு பார்த்தா அதே பர்சன் தான் அங்க செம்ம வேகமா ஹீரோவை தாக்குறான். ஆனா நல்ல வேலை அவனோட ஸ்டிக்கை வச்சு அங்க தடுக்கிறானா, அதனால அங்க ஒரு பயங்கரமான வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அங்க இருக்கிற நம்ம பியரோ, யூரஸ், நம்ம கலாடியோ, இந்த பொண்ணெல்லாம் அப்படி பறந்து போறா. மாஸ்டர் ரொம்ப நன்றி, ஏன்னா உங்களால எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான பவர் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி என்ன லீட் பண்ணாலே போதும், என்னால இவனை அப்படியே அழிக்க முடியும். ஹீரோ இதுக்கு பயப்படுவான்னு பார்த்தா ரொம்ப அவன் சந்தோஷமா இருக்கான். அப்படிதான் ஃபைனலி நீ வந்துட்ட. ஏன்னா வெல்ல முடிக்காரா, உன்னதான் நான் எங்கெங்கயோ தேடினேன், ஆனா ஃபைனலா நீயே இந்த இடத்துக்கு வந்துட்ட. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் நீ வந்து என்ன தப்பா இடப்படக்கூடாது. ஏன்னா போன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி பல மடங்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட மாஸ்டர் டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன், அவருதான். இதுலயே நம்மளுக்கு தெரிய வரணும், அதாவது டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் ஒரு காட் இருக்காரு. அவரு யாரு அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அவரால தான் நான் திரும்பவும் ரீபார்ன் ஆயிருக்கேன். சோ காட் ஆஃப் கேஸ், நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. நான் உன்னோட லைஃபை என்னோட மாஸ்டருக்காக நான் எடுக்க போறேன். ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான், அதுல இருந்தோ ஜியோ தப்பிக்கிறான். நான் எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருப்பேன்னு. நான் லாஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும் போது ஏதோ ஃபிங்கர்ஸால தான் லேசர் பீமை நீ ஷூட் பண்ண. இந்த வாட்டி
வாட்டி அப்படி இல்ல வந்து ஒரு வித்தியாசமான அட்டாக்க பயங்கரமா பண்ற. இந்த சைடு மேலேயே மத்தவங்க சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னமும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா கலாடியோ வந்து ஒரு டிராகனு, அதெல்லாம் ஏன் பறக்க முடியல? யூரஸ் சொல்லுது அவன் கிட்ட பவர் ஆஃப் கண்டாமினேஷன் இருக்கு, அதாவது அது ஒரு டிவைன் பவர், அதனால அவன் இன்னமும் பவர்ஃபுல்லா மாறிட்டான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, உங்களோட ஸ்டாட்டை கம்பேர் பண்ணா அவன் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கலாடியோ அந்த பொண்ணு சொல்றா, ஆமா ஆமா மாஸ்டர், நான் தான் நம்ம யூரஸ்க்கு சொன்னேன். இப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா, திடீர்னு அவன் ஹீரோக்கு பின்னாடி வரான். ஏய் உனக்கு வந்து என்னை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். போன வாட்டியை கம்பேர் பண்ணா என்னோட லெவல் அது வந்து எவ்வளவு தெரியுமா? என்னோட லெவல் கரண்டா 9999ல இருக்கு. சிம்பிளா சொன்னா உன்னோட லெவலை கம்பேர் பண்ணா என்னோட லெவல் 10 மடங்கு ரொம்ப அதிகம். உன்னால என்னை எதுவுமே பண்ணவும் முடியாது. என் கிட்ட கண்டாமினேஷனோட 100% பிளெஸிங் இருக்கு. இதனால என்னோட ஸ்டாட்டும் அப்படியே மல்டிப்ளை பை 20 மாறும். சோ இதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நீ வந்து இங்கேயே சாக போற. அதே வேகத்தோட ஹீரோவா அவன் 2 துண்டாக்குறான். அவனோட பாடி இதனால தனித்தனியா கீழே போய் விழுது. இதை பாக்குற மத்தவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. நம்ம பேரவும் கலாடியவும் கத்துறாங்க, மாஸ்டருக்கு என்னதான் ஆச்சு? கவலைப்படாதீங்க, நீங்க வந்து சேட்னஸ் அனுபவிக்க போறீங்க. ஏன்னா நான் இவனை கொன்னுட்டேன், இதுக்கு மேல இவனும் கண்டாமினேஷனுக்கு ஒரு பாட்டா இருக்க போறான். இப்படி இவன் இதை பத்தி எல்லாம் சொல்லுவானா, திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ரீஜெனரேஷன் அது ரொம்ப கொடூரமா இருக்கும். இதை பார்த்து நம்ம யூரஸ் கம்மன் தான் இருக்கு. ஆனா மத்த 2 பேரும் இதை பாக்குறது ஃபர்ஸ்ட் டைமா, இதனால அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மாஸ்டர் என்ன இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்காரு? எனக்கு தெரியும், ஏன்னா நான் இதை ஆல்ரெடி பார்த்துட்டேன். இதை பாக்குற வெள்ள முடிக்காரனுக்கு அவளைக்கும் ஏதோ புரியல. என்ன ஜாம்பியா இல்ல வேற ஏதாச்சா? உன்னை பார்க்கும் போதே என்னால சொல்ல முடியுது நீ இன்னமும் கண்டாமினேட் ஆகல. இது ஒரு ஸ்கில்லு தான், இது என்னோட ஹீலிங் ஃபேக்டர். நீ என்னதான் எனக்கு கொல்ல பார்த்தாலும் நல்லா திரும்பவும் ரீஜெனரேட் ஆக முடியும். என்ன கொடூரமா கொஞ்சம் ரீஜெனரேட் ஆவேன். ஆனா உன்னோட கண்டாமினேஷன் அந்த பவரை பார்த்தோன்னே நானே கண்டாமினேட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். யாரு கண்டாமினேட் ஆகுறத பத்தி கவலைப்பட போறா? ஏன்னா இது சாதாரணமா வெறும் ஒரு கேம் தானே. அப்படி ஒன்னே நான் கண்டாமினேட் ஆயிட்டா நான் 20 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். நீ சொல்றது உண்மைதான், கண்டாமினேட் ஆனா உன்னோட ஸ்டாட் அதிகரிக்கும். அதனால வெறுமா உன்னோட கையை வெறி நான் வந்து உன்னை கண்டாமினேட் ஆக்குறேன். கண்டாமினேட் ஆக்குறத பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல அடி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் உன்னால கண்டாமினேட்டே ஆக முடியும். இது வரைக்கும் அப்படியேதான் ஏற்பட்டது, இப்பவும் அதே மாதிரி தான். ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. ஆனா அதுல இருந்தும் நம்ம யூரஸ் எல்லாரையுமே காப்பாத்துது. இந்த சைடு அந்த பர்சனும் செம்ம வேகமா வந்து நம்ம ஹீரோட வயிற்றுலயே குத்துறான். அதான் இது வழியா உனக்கு பிளெஸிங் கிடைக்க போகுது, இந்த பிளெஸிங் ஆஃப் கண்டாமினேஷன். அதுக்கப்புறம் வேற என்ன, நீயோ கண்டாமினேட் ஆயிடுவேன். ஜியோ அந்த வெள்ள முடிக்காரனா அப்படியே பிடிக்கிறான். அவன் வந்து ஒரு குழந்தை, எனக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு. பசியை தீக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை நான் அப்படியே உரின்னு உரிய போறேன். இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடறான், என்ன இது? ஆனா அது எதையுமே கண்டுக்காம அப்படியே உரிய ஆரம்பிக்க அவனோட ஒரு லெவலும் அப்படியே நம்ம ஹீரோக்கு வர ஆரம்பிக்குது. என்ன இது கொடூரமான விஷயமா இருக்கு? நீ வந்து என்ன கண்டாமினேட் ஆக்க தேவையில்ல, ஏன்னா உன்னை உறிஞ்சாலே போதும் எனக்கு உன்னோட கண்டாமினேஷன் அந்த பவர் வந்து கிடைக்கும். அதனால நான் வந்து உன்னையும் எனக்குள்ள அப்படியே அடைக்க போறேன். ஸோ அதனால இது உரியறதுக்கான டைம். அப்படியே அவன் உறிஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். கடைசியில அந்த ஆளோட நிலைமையே ஒரு மாதிரி ஆயிதா. ஹீரோவோட உடம்பும் அப்படி க்ளோ ஆகுது. அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, உங்களோட கேரக்டர் இது வந்து கண்டாமினேட் செய்யப்பட்டுள்ளது. காரணம் அந்த வெலாசிட்டி அந்த ஸ்கில் தான். அதாவது அது வழியா எந்த ஸ்கில்லா இருந்தாலும் அதை வந்து உரிய முடியும், அவனோட லெவலையும் அப்படியே பறிக்க முடியும். அது வழியா தான் இப்போ நம்ம ஹீரோ உறிஞ்சனால அவனோட லெவல்ல இருந்து அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே அப்படியே டபுள் ஆகுது. அவனோட லெவல் அப்படியே 9999க்கு போகுது. அதே மாதிரி அவனோட ஸ்டாட்ஸும் 2000 இன்டூ ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க, அங்க இருக்கிற ஒரு லெவலையும் 2000 இன்டூ பண்ணா அவ்வளவுதான், நம்ம ஹீரோவை எதாலையும் தடுக்க முடியாது. ஸோ இவன் இப்படி கண்டாமினேட் ஆகுறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இந்த கண்டாமினேஷனால என்னென்ன பிரச்சனை உருவாக போகுதுன்னு. ஏன்னா இந்த கண்டாமினேஷனை நீங்க சாதாரணமா இட போடக்கூடாது. இதுக்கு பின்னாடியே ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். அவன் யாரு, இவன் எதுக்கு இப்படி பண்றான், எல்லாத்தையுமே நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் மற்ற எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.